அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அல் பக்ரா குர்ஆனிய சிந்தனையிலிருந்து தப்சீர் தொடர். இன்று 130வது வசனத்திலிருந்து கவனிப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது மார்க்கத்தை புறக்கணித்தல் என்பது தர்க்கமற்ற பெரும் மடமை என அடுத்து வரும் வசனங்கள் விளக்குகின்றன. இப்ராஹிமின் வழிமுறையை வெறுப்பவன் தன்னை மடமையில் வீழ்த்தியவனை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? அந்த இப்ராஹிமை நாம் உலகில் தெரிவு செய்தோம். நிச்சயமாக அவர் மறுமையில் நல்லடியார்களில் ஒருவராவார். வசனம் 130. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனித சமூகத்தின் ஒரு உயர்ந்த தலைவர், ஒரு மாமனிதர், இலட்சிய மனித சமூகம் ஒன்றை உருவாக்குவதில் முனைந்து நின்றவர். அந்த எண்ணத்தில் மக்கா பாலைவனத்தில் தனது மகனையும் மனைவியையும் குடியமர்த்தினார். அந்த வகையிலேயே கஅபாவையும் நிர்மாணித்தார். இறைவனிடமும் இறைஞ்சி நின்றார். தன் சொந்த தேவைகள் எதனையும் அவர் வேண்டவில்லை. உன்னத சமூக உருவாக்கமே அவரது எண்ணத்தில் மிகைத்து நின்றது. இஸ்ஹாக் என்ற தனது ஒரு மகன் மூலம் சமூக உருவாக்கம் ஒன்று நடந்து கொண்டிருப்பதோடு அவர் திருப்தி அடையவில்லை. இன்னொரு மகனையும் அப்பணிக்கே அர்ப்பணித்தார். இத்தகைய தன்னலமற்ற தலைவரை அவரது மார்க்கத்தை யார் புறக்கணிப்பார்? உலகிலேயே தெரிவு செய்யப்பட்டவர்களில் ஒருவராக அவர் உள்ளார். மறுமையில் மிகச் சிறந்த மனிதர்களில் ஒருவராகவும் அவர் இருக்கப் போகிறார். இந்நிலையில் அவரது வழிமுறையை எந்த தர்க்கத்தின் அடிப்படையில் நிராகரிக்க முடியும்? இது தன்னைத்தானே மடமையில் வீழ்த்திக் கொள்ளும் நிலைமையே தவிர வேறொன்றுமல்ல என்கிறது இவ்வசனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு இந்த அந்தஸ்தை பெற்றார்? அவரது வாழ்வின் அடிப்படை என்ன என விளக்குகிறது அடுத்த வசனம். அவருக்கு அவரது அதிபதி பணிந்துவிடு என்றான். உலகங்களின் அதிபதிக்கு நான் பணிந்தேன் என அவர் கூறினார். வசனம் 131. இறைவனுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு பணிந்து வாழல் என்பதுவே அவரது வாழ்வின் அடிப்படையாக இருந்தது. அவர் பிரபஞ்சத்தை நோக்கினார். அனைத்தும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு இயங்குவதை அங்கே கண்டார். உலக இயக்கமே இறை கட்டுப்பாட்டில் இருப்பது அவருக்கு தெளிவாகியது. எனவே அவர் தனது இரட்சகனின் அழைப்புக்கு பணிந்து முழுமையாக உலகங்களின் இரட்சகன் தலைவன் சொந்தக்காரனுக்கு கட்டுப்பட்டார். இவ்வாறு இறைவனை பணிந்து அவனுக்கு கட்டுப்பட்டு வாழலே அவரது வாழ்வின் அடிப்படையாயிற்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் வாழ்வின் இப்போக்கினை ஒரு மாபெரும் அருள் என கண்டார். எனவே அந்த அருள் தனது குடும்பத்திலும் தொடர்ந்து செல்ல வேண்டும் என விரும்பினார். அந்த வகையில் அவரது அடுத்த சந்ததிக்கு அவர் விட்டு சென்றது இதனைத்தான் என அடுத்த வசனம் சொல்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.